பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? ஏய், நான் அமைச்சரோட வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இருங்கப்பா, அங்கே அமைச்சரோட வந்துக்கிட்டு இருக்கேன். இருங்கப்பா, அப்படியே இருங்கப்பா. எதுக்கு அதை மழை என்ன இந்த போன பின்னாடி இருந்தேன். வந்து என்ன வரப்போகுது கத்தி உங்ககிட்ட இருக்கு, நீங்க எதுக்கு போட மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு, பொறுமையா இருங்க, அதை புரிஞ்சுங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு நானே இங்க தங்கிக்கிட்டாதான் உண்டு. இப்ப நான் வந்து இப்ப இத்தனை எல்லாமே அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 7 சான்றிதழ் வந்து விட்டு போயிருக்கு. அதை சரி பார்க்கும்போது இது தேவை அப்படிங்கிறத வனத்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. அது 7 சான்றிதழை கொடுக்கறது யாரு? ஆமா, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குறாங்க. நேற்று நானும் மாவட்ட ஆட்சியர், வனத்துறை சார்ந்த டிடி எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் வச்சுட்டோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை எடுத்து நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதனால இதுக்கான சான்றிதழ் அவங்க கொடுத்துருவாங்க. அதை சரி பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசிட்டு விரைவில் இது சீக்கிரமா முடிக்கிறதுக்கு யார்கிட்ட உங்ககிட்டயே வந்துடும். அங்கேயே வந்துருவோம். இருக்கு எல்லா சாலைகள், எந்த சாலையை எடுத்தாலும் வந்து அது தடை, வனத்துறை தடை வந்துருது. இப்ப இதுக்கு சம்பந்தமா என்ன நடவடிக்கை? அதுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கோரிக்கை தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க வந்து பல்வேறு சாலைகளுக்கு வந்து அனுமதி வழங்க வேண்டும், மிக முக்கியமா வனத்துறையோட அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்றது அண்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதனால இப்ப அதெல்லாம் வந்து சில இப்ப வனத்துறை சாலைகள்னா மத்திய அரசு வரைக்கும் நம்ம போயிட்டு வரோம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி வன பாதுகாப்பு சட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அதனால இதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கனால இது ஒரு சின்ன இந்த புரிதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது எத்தனை, இந்த சாலைக்கு வந்து எத்தனை மடங்கு நிலம் கொடுக்கணும், இதுக்கான நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அமௌண்ட் தொகை கட்டுறது, இந்த மரம் வெட்டுறதுன்னா அதுல என்ன விதிமுறைகள், இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். இதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நிறைய பிட்டா நடுவில் ரெவன்யூ லேண்ட் வந்து நடுவில் வனச்சாலை. ஸோ இங்க வந்து அத்தனை சாலைகள் தேவைப்படுறதுனால இது வந்து பரிவேஷ் இணையதளத்துல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கம்பைன் மீட்டிங் வச்சிருக்கிறோம். யார் யூசர் ஏஜென்சியா இருந்தாலும், ஒரு குறிப்பிட்டு ஹைவேஸா இருந்தாலும் சரி, ரூரல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, நம்முடைய வனத்துறை சார்ந்த டிடி உட்பட, கன்சர்வேட்டிவ் உட்பட, டிஎஃப்ஓ உட்பட, அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் உட்பட ஒரு கம்பைன் மீட்டிங் வச்சு இதுல எங்கெங்க சிக்கல்கள் இருக்கோ இது எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கும் அதை வேகப்படுத்துறதுக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இது மிக முக்கியமான ஒரு சாலையா இருக்கு. அதனால இதை வந்து வேகப்படுத்தி இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கு அனுமதி வந்ததுக்காக தான் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கைக்கு இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா விரைவுபடுத்துவோம். இந்த சீக்கிரமா அந்த சாலைகளை நம்ம கொடுக்கணும். இவங்க அந்த யூசர் ஏஜென்சிங்கிறவங்க என்னென்ன சான்றிதழ் அவங்க கொடுக்கணும், எங்கெங்க பிழை இருக்கு, எது மாற்றி கொடுக்கணும், இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். வனத்துறை அதிகாரிகளுக்கும் நான் என்ன அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கேன்னா, அவங்க ஏழை மக்கள் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரியாது. அதனால இந்த யூசர் ஏஜென்சி சில பேர் வந்து அவங்களும் வந்து மிஸ்கைட் ஆகணும். ஸோ இதுல வந்து எதாக இருந்தாலும் நம்ம வனத்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும், அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அறிவுறுத்திருக்கேன். சார், அப்புறம் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் வனப்பகுதிக்குள்ளேயே வந்து ஒரு 60 வருஷமா வந்து சில கிராமங்கள்லாம் இருக்கு, 15-20 கிராமங்கள் இருக்கு. அவங்கள வந்து இப்போ வைல்ட் லைஃப்ன்ற ஒரு காரணத்தை வச்சு வெளியேறதுக்கான முயற்சிகள் நடைபெற்றது. அது உங்களுக்கே தகவல் வந்திருக்கும். அதுல என்னன்னா, இப்ப சமீபகாலமா 2-3 எலெக்ஷன் நடக்கிறப்ப கூட நாங்க எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டோம் சொல்லி பாய்காட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா நம்ம தமிழக அரசு என்ன சொன்னாங்க? இது வந்து நம்முடைய இப்போ வந்து இங்க சில என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னாங்க. அது வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியரோட கலந்து பேசிட்டு அதோட நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அவங்களுக்கு வந்து என்ன அடிப்படையாக என்ன அவங்க பண்ணித்தர வேண்டியது இருக்கு. அதே சமயம் வனத்துறை மூலியமா அவங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு என்ன அனுமதி வழங்க முடியுமா, இது சில இதெல்லாம் வந்து கோர்ட்ல வேற இருக்குன்னு நீதிமன்றத்தில் கூட இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து என்ன முடிவு பண்ணாலும் நம்ம கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்படையாத வகையில, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்படையாத வகையில கண்டிப்பா அவங்களுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும்.